ஹலோ லேர்னர்ஸ், என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் அனுஸ் லிட்ரரி கேலிபருக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறது மெக்பெத் பிளேயில் வரக்கூடிய கேரக்டர் அனாலிசிஸ் பார்ட் 3 வீடியோ. இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிற கேரக்டர்ஸ் மேக்டஃப், மேல்காம் அண்ட் ஃப்ளீன்ஸ். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனேயே வரும். வாங்க வீடியோவுக்கு போகலாம். இந்த வீடியோவில் நாம் ஃபர்ஸ்ட் பார்க்க போகிற கேரக்டர் மெக்டஃப். மெக்டஃப் த அவெஞ்சர் ஆஃப் ஜஸ்டிஸ். அவெஞ்சர் அப்படின்னா ஒன் ஹூ ஃபைட்ஸ் பேக் அப்படின்னு அர்த்தம். நீதிக்காக போராடி அதை எப்படி வெல்றாரு அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். A man of loyalty and integrity. மெக்டஃப் விசுவாசமும் நேர்மையும் கொண்ட ஒரு மனிதர். மெக்டஃப் is a devoted nobleman who remains loyal to Duncan and later to Malcolm. மெக்டஃப் ஒரு சிறந்த ஜென்டில்மேன். அது மட்டும் இல்லை, ஸ்காட்டிஷ் கிங்கான டன்கனுக்கும் அதற்கப்புறம் மேல்காமுக்கும் ரொம்பவே விசுவாசமாக இருந்திருக்காரு. ஹீ டிஸ்பைசஸ் மெக்பெத்ஸ் டிரனி. டிஸ்பைஸ் அப்படின்னா வெறுக்கிறது. மெக்பெத்தோடைய கொடுங்கோல் ஆட்சியை வன்மையாக வெறுக்கிறாரு மெக்டஃப். பர்சனல் ட்ராஜடி அண்ட் மோட்டிவேஷன் ஃபார் ரிவெஞ்ச். மெக்டஃபோட வாழ்க்கையில் எப்படி ஒரு மோசமான ஒரு ட்ராஜடி நடக்குது அப்படிங்கிறதும் அந்த விஷயம்தான் மெக்பெத்தை பழிவாங்கிறதுக்கு காரணமாகவும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். மெக்பெத் ஆர்டர்ஸ் த மர்டர் ஆஃப் மெக்டஃப்ஸ் ஒய்ஃப் அண்ட் சில்ட்ரன். மெக்டஃபோடைய ஒய்ஃபையும் குழந்தைங்களையும் கொலை செய்ய சொல்லி ஆர்டர் பண்ணுறாரு. திஸ் பர்சனல் லாஸ் ஃபியூவல்ஸ் மெக்டஃப்ஸ் டிசைர் ஃபார் வெஞ்சன்ஸ், மேக்கிங் ஹிம் த அல்டிமேட் ஃபோர்ஸ் தட் பிரிங்ஸ் மெக்பெத் டவுன். தன்னுடைய மனைவியையும் குழந்தைகளையும் மெக்டஃப் இழந்ததால் இந்த பர்சனல் லாஸ் இன்னமும் அவருக்கு பழிவாங்கிற உணர்ச்சியை தூண்டுது. அதனால் மெக்பெத்தை எப்படியாவது அழிச்சே தீரணும் அப்படின்னு உறுதியாக இருக்கிறாரு மெக்டஃப். த ஹீரோ ஹூ ரிஸ்டோர்ஸ் ஆர்டர். மெக்டஃப் ஒரு ஒழுங்கு முறையை மீட்டெடுத்தார் அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். மெக்பெத்ஸ் விக்டரி ஓவர் மெக்பெத் signifies the triumph of over evil. மெக்பெத் மீதான மெக்டஃபின் வெற்றி தீமையின் மீது நன்மையின் வெற்றியை குறிக்கிறது. His act of beheading Macbeth symbolizes the end of tyranny. மெக்பெத்தோடைய தலையை துண்டிச்ச அவருடைய செயல் கொடுங்கோல் ஆட்சியினுடைய முடிவை குறிக்கிறது. இப்போ நம்ம இது வரைக்கும் மெக்டஃபோடைய கேரக்டர் பற்றி பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது மேல்காம் பற்றி. மேல்காம் த ரைட்ஃபுல் ஏர் அண்ட் ரெஸ்டோரர் ஆஃப் பீஸ். மேல்காம் டன்கனுடைய வாரிசு. அது மட்டும் இல்லை, ஸ்காட்லாண்டில் அமைதி மறுபடியும் வரத்துக்கு காரணமாக அவர் தான் இருந்தார்னு கூட நம்ம சொல்லலாம். cautious and intelligent leader. Malcolm initially flees Scotland after Duncan's murder, fearing for his life. மேல்காம் அவர்கள் தன்னுடைய தந்தை டன்கன் அவர்கள் இறந்ததுக்கப்புறம் தன்னுடைய உயிருக்கு பயந்து ஸ்காட்லாண்டை விட்டு போயிடுறாரு. However, he later proves to be a wise and capable leader. ஆனால் பிற்காலத்தில் ஒரு புத்திசாலித்தனமான மற்றும் நன்கு திறம்பட ஆட்சி செய்யக்கூடிய லீடராக மாறுறாரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். கான்ட்ராஸ்ட் டு மெக்பெத்ஸ் டிரனி. மெக்பெத்துடைய கொடுங்கோல் ஆட்சிக்கு எதிரானதாக இவருடைய ஆட்சி அமையுது. அன்லைக் மெக்பெத், மேல்காம் பிலீவ்ஸ் இன் ரூலிங் ஜஸ்ட்லி. மெக்பெத் மாதிரி இல்லாமல் மேல்காம் நேர்மையாக எப்படி ரூல் பண்ணணும் அப்படிங்கிறத தெரிஞ்சு வச்சுருக்காரு. ஹி டெஸ்ட் மெக்டஃப்ஸ் லாயல்ட்டி பிஃபோர் ரிவீலிங் ஹிஸ் ட்ரூ நோபல் இன்டென்ஷன்ஸ். அவர் தனது உண்மையான உன்னத நோக்கங்களை வெளிப்படுத்துவதற்கு முன்பு மெக்டஃபோடைய விசுவாசத்தை சோதிக்கிறார். By the end of the play, Malcolm's crowning restores order to Scotland,
மார்க்கிங் த ரிட்டர்ன் ஆஃப் லாஃபுல் ரூல். இந்த மெக்பத் நாடகத்துடைய முடிவில் மால்கமுடைய முடிசூட்டுதல் ஸ்காட்லாண்டில் நடக்கும் பொழுது ஸ்காட்லாண்டில் ஒழுங்கு முறை மறுபடியும் மீட்டெடுக்கப்படுகிறது. இது சட்டப்பூர்வமான ஆட்சி திரும்புவதை குறிக்கிறது. இப்போ நம்ம இந்த வீடியோவில் கடைசியாக பார்க்க போகிறது ஃப்ளீன்ஸ் அப்படிங்கிற கேரக்டரை பற்றி. ஃப்ளீன்ஸ் அவர்களா ஸ்காட்லாண்ட் நகரத்தினுடைய எதிர்கால அரசர்? பார்க்கலாம் வாங்க. The surviving heir of Banquo. Although Flins has limited stage presence, his survival suggests that Banquo's lineage will continue as prophesied by the witches. Banquo-உடைய இப்போ உயிரோடு இருக்கக்கூடிய வாரிசில் ஒரே ஒருத்தர் தான் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ளீன்ஸ். ஃப்ளீன்ஸுடைய ப்ரெசன்ஸ் அப்படிங்கிறது இங்கே ரொம்ப குறைவாக இருந்தாலும் இந்த பிளேயில் ஏற்கனவே 3 சூனியக்கார பெண்களை பார்த்தோம் இல்லையா, அந்த 3 விச்சஸ். அவங்க ஏற்கனவே சொல்லியிருந்தாங்க பேங்கோவுடைய வம்சாவளி தொடரும் அப்படின்னு. அப்போது ஃப்ளீன்ஸ் உயிரோடு இருக்கிறாரு அப்படிங்கிறது அவங்க சொன்ன வாக்கு பழிச்சிருச்சு அப்படின்னு தானே அர்த்தம். A threat to Macbeth's rule. Macbeth sees him as a threat because the witches predicted that Banquo's descendants would rule. இப்போ ஃப்ளீன்ஸ் உயிரோடு இருக்கிறது மெக்பத்துடைய ஆட்சிக்கு ஒரு அச்சுறுத்தலாக இருக்குது. எப்படின்னு பார்த்தீங்கன்னா பேங்கோவுடைய சந்ததியினர் ஆட்சி செய்வார்கள் அப்படின்னு சூனியக்காரர்கள் அந்த 3 பேரும் ஏற்கனவே கணிச்சு வச்சிருந்தாங்க இல்லையா. மெக்பத் அவரை ஒரு அச்சுறுத்தலாகவே தான் பார்க்குறாரு. An open-ended character, Shakespeare does not confirm Fleen's fate, leaving his future open to interpretation. ஃப்ளீன்ஸ் அவர்களுடைய கேரக்டர், அதாவது கதாபாத்திரம் ஒரு முடிவற்றதாகவே இருக்குதுன்னு சொல்லலாம். அதனால் ஃப்ளீன்ஸுடைய எதிர்காலம் எப்படி இருக்குது, அவருக்கு என்ன ஆச்சு அப்படிங்கிறத ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி விளக்கம் அளிக்கிறோம். இது வரைக்கும் நாம் இந்த வீடியோவில் மெக்டஃப், மால்காம், ஃப்ளீன்ஸ் அப்படிங்கிற 4 ட்ரெஸ் பற்றி பார்த்துருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு அப்பப்போ நோட்டிஃபிகேஷன் வரும். பெல் பட்டனை பிரஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஹாப்பி லேர்னிங்.